நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 3ஆம் பத்து 7ஆம் பதிகத்தின் 4ஆம் பாசுரத்தில் உடையார்ந்த வாடையன் கண்டிகையன் உடை நாணினன் புடையார் பொன் நூலினன் பொன்முடியன் மற்றும் பல்கலன் நடையா உடை திருநாரணன் தொண்டர் தொண்டர் கண்டீர் இடையார் பிறப்பிடை தோறு எமக்கியம் பெருமக்களே என்று பாடுகிறார். பிருந்தாவனத்திலே கண்ணன் மறைந்து கொள்ளும்போது கோபிகைகளுக்கு ஏற்பட்ட பிரணய கோபம் தீரும்படியாக அவன் பீதாம்பரத்தை உடுத்தி கொண்டு வந்து நிற்பான். அதை போல இடுப்புடன் நன்றாக பொருந்தியுள்ளதும் பூ பூத்தாப்போலே உள்ளதும் ஆகிய அவனுடைய மஞ்சள் பட்டாடையின் அழகை முதலில் கூறுகிறார். அதன் பின் அவன் கழுத்திலே அணிந்திருந்த ஆபரணமானது இவரை பிடித்திழுத்தது, அதை கூறுகிறார். பின்பு மீண்டும் அவன் இடுப்பில் உள்ள ஆடையை சுற்றி நேர்த்தியாக சாற்றப்பட்ட அரைஞான் கயிற்றின் அழகை வர்ணிக்கிறார். இப்படி கீழும் மேலுமாக அவன் அழகில் அலைக்கழிக்கப்பட்ட ஆழ்வார் மழை மேகத்திலே ஏற்படும் மின்னல் போல அவன் அணிந்துள்ள பொன்னால் ஆகிய பூநூலை பற்றி கொண்டு சற்று மூச்சு விடுகிறார். இப்படி அனைத்துக்கும் மகுடம் சாற்றுவது போல உள்ள அழகான கிரீடத்தை அணிந்தவனும் மற்றும் பலவகைப்பட்ட ஆபரணங்களையும் தனக்கு இயல்பாகவே கொண்டவனும் ஆகிய மகாலட்சுமியை திருமார்பிலே கொண்டுள்ள அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு அடியவர்களாக உள்ளவர்களைக் கண்டு இந்த இருவருமாக உள்ள சேர்த்தி அழகை கண்டு இவர்கள் பற்றியபடி உள்ளனரே என்று கொண்டாடி அவர்களுக்கு அடிமையாக உள்ளவர்கள்தான் எங்களுடைய அனைத்து பிறப்புகளிலும் நிரந்தரமாக எங்கள் எஜமானர்கள் ஆவார்கள் என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.